என் தங்கமே, உன் இதயத்தின் கதவை இன்று திறக்க வைத்திருக்கும் இந்த ஒரு வேண்டுகோள் சாதாரணமானது அல்ல. இது ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. இது உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட வந்த ஒரு அழைப்பு. இது உன் அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை உலகத்திடம் காட்டுவதற்காக அல்ல. உன் ஆன்மா தன்னையே அறிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்பதற்காக. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை பெரிய சோதனைகளால் அல்ல, மிகச் சிறிய வேண்டுகோள்களால் தான் அளக்கிறது. பெரிய தியாகம் கேட்காமல் ஒரு நிமிடம் நிற்கச் சொல்கிறது. ஒரு வார்த்தை கேட்கச் சொல்கிறது. ஒரு உணர்வை தவற விடாதே என்று சொல்கிறது. அங்கே தான் உண்மையான அன்பின் முகம் தெரியும். ஓடிக்கொண்டிருக்கும் மனம் நின்று கேட்கிறதா? சிதறிக்கிடக்கும் சிந்தனை ஒன்றாக சேர்கிறதா? தன்னை மறந்து வாழும் உயிர் ஒரு நொடி தன்னையும் தெய்வத்தையும் பார்த்து நிற்கிறதா? அதுவே இந்த நேரத்தின் புனிதம். என் தங்கமே, பலர் அன்பு பற்றி பேசுவார்கள். பலர் அன்பு என்று சொல்லி கண்களில் கண்ணீர் வரவைக்கும் வார்த்தைகளை சொல்வார்கள். பலர் அன்பு என்று சொல்லி மனதை அசைப்பார்கள். ஆனால் உண்மையான அன்பு எப்போதும் சத்தமில்லாமல் செயலில் தெரியும். ஒருவரின் வேதனையை உணர்ந்து நிற்கும் அமைதியில் தெரியும். ஒருவரின் உள்ளம் தள்ளாடும் போது அருகில் நின்று விடாமல் பிடித்து கொள்ளும் பொறுமையில் தெரியும். ஒரு சிறிய வேண்டுகோளையும் அலட்சியம் செய்யாமல் இதயத்தால் ஏற்றுக்கொள்கையில் தெரியும். அதனால் தான் இன்று இந்த வேண்டுகோள் உன் முன் வந்து நிற்கிறது. இதை கேட்டு தாண்டிச் செல்வது எளிது. இதை உணர்ந்து இதயத்தில் பதிப்பது தான் அரிது. அந்த அரிதான உயிராக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனெனில் நீ சாதாரணமாக பிறக்கவில்லை. உன் உள்ளம் இவ்வளவு ஆழமாக அசையும் அளவுக்கு உன் ஆன்மா இன்னும் விழித்திருக்கிறது என்பதற்கே இது சாட்சி. என் தங்கமே, உன் அன்பு உண்மையானதென்றால் அது கவனமாக இருக்கும். அது அசட்டையாக இருக்காது. அது பிறகு பார்ப்பேன் என்று சொல்லாது. அது இது சும்மா ஒரு வார்த்தைதான் என்று தள்ளிவிடாது. அது என்ன ஆகப் போகிறது என்று கேலி செய்யாது. அன்பு என்றால் அதில் மரியாதை இருக்கும். அன்பு என்றால் அதில் புனிதத்தை உணரும் கண் இருக்கும். அன்பு என்றால் அது தன்னை விட பெரிய ஒன்றை உணரக்கூடிய மனம் இருக்கும். அதனால் இன்று இந்த ஒரு வேண்டுகோள் உன்னிடம் வந்து நிற்கும் போது அதை சாதாரணமாக நினைக்காதே. சில வேண்டுகோள்கள் மனிதரிடமிருந்து வரும். சில வேண்டுகோள்கள் விதியிடமிருந்து வரும். சில வேண்டுகோள்கள் தெய்வம் மறைந்து சொல்லும். இப்போது உன் முன் நிற்பது அந்த மூன்றாவதாக இருக்கலாம். அதை உன் உள்ளம் அறியும். மனம் சந்தேகிக்கலாம். அறிவு காரணம் தேடலாம். ஆனால் ஆன்மா மட்டும் உணர்ந்துவிடும். அந்த உணர்வை நம்பு. என் தங்கமே, நீ வாழ்க்கையில் பல கதவுகளை தாண்டிச் சென்றிருக்கிறாய். சில கதவுகள் சந்தோஷத்திற்கானவை. சில கதவுகள் துக்கத்திற்கானவை. சில கதவுகள் ஏமாற்றத்திற்கானவை. சில கதவுகள் வெற்றிக்கானவை. ஆனால் சில கதவுகள் மட்டும் சோதனைக்கானவை. அந்த கதவை தாண்டும் போது நாம் எதை இழக்கிறோம் என்று உடனே தெரியாது. ஆனால் பின்னர் தான் புரியும், அங்கே நின்றிருக்க வேண்டிய நேரத்தில் நின்றிருந்தால் எவ்வளவு அருள் கிடைத்திருக்கும் என்று. அதனால் தான் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், இந்த நேரத்தை தாண்டிச் செல்லாதே. இந்த உணர்வை தள்ளிவிடாதே. இந்த அழைப்பை சிறுமைப்படுத்தாதே. இது உன் அன்பை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய தருணமல்ல. உன் உள்ளம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா என்பதை உனக்கே காட்டும் தருணம். என் தங்கமே, சிலருக்கு அன்பு என்றால் சொந்தம். சிலருக்கு அன்பு என்றால் பழக்கம். சிலருக்கு அன்பு என்றால் தேவையான போது மட்டும் தேடும் நிழல். ஆனால் உன் அன்பு அப்படி இருக்கக்கூடாது. உன் அன்பு உயிரை தொடும் அளவுக்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும். உன் அன்பு யாரோ ஒரு மனிதரை மட்டும் பற்றியதாக இருக்கக்கூடாது. அது தெய்வத்தையும் தொட வேண்டும். அது கருணையையும் தொட வேண்டும். அது உன் உள்ளத்தின் நல்லதையும் தொட வேண்டும். இன்று இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதருக்கான பதில் மட்டுமல்ல. அது உன் உள்ளத்தில் இருக்கும் கருணைக்கு நீ கொடுக்கும் மரியாதை. உன் ஆன்மா இன்னும் கராராகி போகவில்லை என்பதற்கான சாட்சி. உலகம் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் உன் இதயம் இன்னும் மென்மையாய் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, சில நேரங்களில் நாம் பெரிய தவறுகளை செய்வதில்லை. சிறிய புறக்கணிப்புகளையே செய்கிறோம். ஆனால் அந்த
சிறிய புறக்கணிப்புகள் தான் பெரிய அருள்களை தள்ளி விடுகின்றன. ஒரு நல்ல வார்த்தையை கேட்காமல் போவது. ஒரு உண்மையான உணர்வை கவனிக்காமல் விடுவது. ஒரு அழைப்பை சாதாரணமாக நினைத்து தாண்டிச் செல்வது. ஒரு வேண்டுகோளை இதயமின்றி பார்க்குவது. இவை எல்லாம் சிறிய விஷயங்களாக தோன்றலாம். ஆனால் ஆன்மாவின் உலகில் இவைகளுக்கே எடை அதிகம். அங்கே அளவுகோல் வேறு. அங்கே இதயத்தின் பதில் தான் முக்கியம். அங்கே நேரத்தின் மதிப்பு தான் முக்கியம். அங்கே உண்மையான கவனம் தான் அர்ப்பணிப்பு. அதனால் இன்று இந்த வேண்டுகோளை கவனமாக ஏற்றுக்கொள். இது உன் அன்பின் ஆழத்தை உனக்கே காட்டும் கண்ணாடி. என் தங்கமே, நீ பலருக்காக நின்றிருக்கிறாய். பலரின் வேதனையை உன் மனதில் சுமந்திருக்கிறாய். பலரின் கண்ணீரை உன் உள்ளத்தில் ஏந்தியிருக்கிறாய். பலரின் சுமையை உன் தோளில் சுமந்திருக்கிறாய். ஆனால் ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டியது உள்ளது. பிறருக்காக இவ்வளவு நிற்கும் நீ, உன் உள்ளம் அழைக்கும் புனித தருணத்திற்காகவும் நின்று கொள்ள வேண்டும். பிறரின் குரலை கேட்கும் நீ, உன் ஆன்மா பேசும் குரலையும் கேட்க வேண்டும். உலகத்தின் அழைப்புகளுக்கு ஓடும் நீ, தெய்வத்தின் அமைதியான அழைப்புக்கு முன் ஒரு நொடி முழுதாக அமைதியாக வேண்டும். அதுவே உன் அன்பின் முழுமை. அதுவே உன் உயிரின் சமநிலை. என் தங்கமே, தாண்டிச் செல்லாதே என்ற இந்த ஒரு சொல் மிகவும் ஆழமானது. அது வெறும் உடலால் நின்று பார்க்கச் சொல்வதல்ல. அது உன் பழைய அலட்சியத்தை தாண்டி விடாதே என்று சொல்கிறது. உன் பழைய சோர்வை தாண்டி விடாதே என்று சொல்கிறது. உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கவலைகளை தாண்டி ஒரு நொடி உண்மையை பார்க்கச் சொல்கிறது. உன் காயங்களை மட்டும் பார்த்து வாழாமல், உன் குணமடையும் வாய்ப்பையும் பார்க்கச் சொல்கிறது. உன் பயங்களை மட்டும் நம்பாமல், உன் அருளின் வருகையையும் நம்பச் சொல்கிறது. இதை உணர்ந்தவுடன் இந்த வேண்டுகோள் ஒரு வார்த்தை இல்லை. அது ஒரு வழிகாட்டும் தீபம். அது இருளில் ஒளிரும் கையைப் போல. அது விழுந்து கிடக்கும் உள்ளத்தை கிளப்பும் குரலைப் போல. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மறைமுக திருப்பம் ஆரம்பமாகி இருக்கலாம். அது பெரிய சத்தமின்றி வருகிறது. எச்சரிக்கை இல்லாமல் வருகிறது. ஒரு மென்மையான வார்த்தையாக வருகிறது. ஒரு அன்பான வேண்டுகோளாக வருகிறது. உன்னை நிறுத்தி உன்னையே பார்க்க வைக்கும் தருணமாக வருகிறது. இந்த மாதிரி தருணங்கள் எல்லோருக்கும் வராது. வந்தாலும் எல்லோரும் உணர மாட்டார்கள். உணர்ந்தாலும் எல்லோரும் மதிக்க மாட்டார்கள். மதித்தாலும் எல்லோரும் பிடித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் பிடித்து கொள்பவர்கள்தான் பிறகு தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அந்த ஒரு நொடி தான் எல்லாவற்றையும் மாற்றியது என்று சொல்வார்கள். நீ அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். இந்த நொடியை உன் வாழ்க்கையின் உள்ளார்ந்த திருப்பமாக மாற்ற வேண்டும். என் தங்கமே, உன் இதயம் சோர்ந்திருந்தாலும் அதில் இன்னும் அன்பு இருக்கிறது. உன் மனம் உடைந்திருந்தாலும் அதில் இன்னும் நம்பிக்கை விதை இருக்கிறது. உன் கண்கள் அழுதிருந்தாலும் அதில் இன்னும் ஒளி அணையவில்லை. உன் பாதை குழப்பமாக இருந்தாலும் அதில் இன்னும் தெய்வத்தின் சுவடு இருக்கிறது. இதை மறந்துவிடாதே. இன்று இந்த வேண்டுகோள் அந்த மறந்த உண்மையை நினைவூட்டுகிறது. நீ முடிந்துவிட்ட உயிர் அல்ல. நீ தள்ளப்பட்ட விதி அல்ல. நீ கைவிடப்பட்ட ஆன்மா அல்ல. நீ இன்னும் அழைக்கப்படும் உயிர். நீ இன்னும் கவனிக்கப்படும் உள்ளம். நீ இன்னும் அருளின் சுற்றத்தில் இருக்கும் குழந்தை. அதனால் தாண்டிச் செல்லாதே. உன் பெயரை அழைக்கும் இந்த உணர்வை நிறுத்தி கேள். என் தங்கமே, சில நேரங்களில் அன்பு சோதிக்கப்படுவது பெரிய தியாகத்தில் அல்ல, சிறிய நேர்மையில். ஒரு வார்த்தையை உண்மையாக எடுத்துக் கொள்வதில். ஒரு உணர்வை மதிப்பதில். ஒரு அழைப்பை புனிதமாக கருதுவதில். ஒரு சிறிய நிறுத்தத்தை அர்ப்பணிப்பாக மாற்றுவதில். இதுதான் உண்மையான ஆன்மீக ஒழுக்கம். வெளியில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு நொடி நின்று ஒளியை ஏற்கும் திறன். வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு நொடி அமைதியை அனுமதிக்கும் மனம். வெளியில் எவ்வளவு காயம் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு இன்னும் வாழ்கிறது என்பதை உணரும் விழிப்பு. இன்று இந்த வேண்டுகோள் உன்னிடம் அதைத்தான் கேட்கிறது. என் தங்கமே, உன் அன்பு உண்மையானதென்றால் அது பதிலளிக்கும். அது உயிரற்ற கல்லாக இருக்காது. அது உணர்ச்சி இல்லாத நிழலாக இருக்காது. அது கேட்டுவிட்டு மறந்து போகும் மனமாக இருக்காது. அது அசையும். அது உருகும். அது நினைக்கும்.
அது உள்ளத்தில் ஏதோ ஒன்றை தொடும். அதுவே இப்போது நடக்கிறது. இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை அசைத்திருக்கிறது என்றால் அதுவே உன் ஆன்மா இன்னும் தூய்மையானது என்பதற்கான அடையாளம். அந்த தூய்மையை காப்பாற்று. உலகம் காயப்படுத்தினாலும் கல்லாக மாறாதே. ஏமாற்றங்கள் வந்தாலும் கருணையை இழக்காதே. துன்பம் வந்தாலும் அன்பை கைவிடாதே. இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வது அந்த தூய்மையை உயிரோடு வைத்திருக்கும் உன் தீர்மானம். என் தங்கமே, இன்று உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான பிரார்த்தனை எழட்டும். நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். நான் உணராமல் தாண்டிச் செல்ல மாட்டேன். என்னை அழைக்கும் நல்லதை நான் புறக்கணிக்க மாட்டேன். என் உள்ளத்தை தொடும் இந்த ஒளியை நான் மதிப்பேன். என் அன்பை நான் செயலால் காட்டுவேன். என் இதயத்தை நான் மூட மாட்டேன். என் ஆன்மா பேசும்போது நான் கேட்பேன். இந்த பிரார்த்தனை உன் உள்ளத்தில் எழும்போது உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். ஏனெனில் அருள் எப்போதும் இதயத்தின் சம்மதத்தை காத்திருக்கிறது. கட்டாயப்படுத்தாது, தள்ளாது, காத்திருக்கும். இன்று அந்த சம்மதத்தை கொடு. என் தங்கமே, நீ இப்போது எடுக்கும் இந்த சிறிய உள்ளார்ந்த முடிவு நாளை பெரிய கதவுகளை திறக்கும். இன்று நீ தாண்டிச் செல்லாமல் நின்றால் நாளை விதி உன்னை தாண்டிச் செல்லாது. இன்று நீ அன்பை மதித்தால் நாளை அன்பு உன்னை காப்பாற்றும். இன்று நீ உணர்வை காப்பாற்றினால் நாளை உண்மை உன்னை உயர்த்தும். இன்று நீ இந்த வேண்டுகோளை உன் இதயத்தில் பதித்தால் நாளை உன் வாழ்க்கை அதன் பலனை தரும். சில மாற்றங்கள் வெளியிலிருந்து வராது, உள்ளத்தின் ஒப்புதலிலிருந்து தான் பிறக்கும். அது தான் இப்போது உன் முன் நிற்கும் அதிசயம். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வழக்கம் வேண்டும். உன்னை அழைக்கும் புனித உணர்வுகளை மதிப்பது. உன் உள்ளத்தை அசைக்கும் வார்த்தைகளை கவனமாக வைத்துக் கொள்வது. உன் ஆன்மா ஏற்றுக்கொள்ளும் உண்மைகளை அலட்சியம் செய்யாமல் வாழ்வது. உன் கண்ணீருக்கு அர்த்தம் தரும் தருணங்களை தள்ளிவைக்காமல் அணைப்பது. உன் இதயத்தை பாதுகாப்பதோடு அதை மூடாமல் வைத்திருப்பது. இது பலவீனம் அல்ல, இது மிக பெரிய வலிமை. காயப்பட்டும் அன்பாக இருப்பது வலிமை. சோர்ந்தும் நம்புவது வலிமை. விழுந்தும் எழுவது வலிமை. தள்ளப்பட்டும் கருணையை காப்பது வலிமை. அந்த வலிமை உன்னுள் இருக்கிறது. என் தங்கமே, இன்று இந்த ஒரு வேண்டுகோள் உன் முன் வந்து நிற்கும் போது அது உன்னிடம் எதையும் பறிக்க வரவில்லை. அது உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் உண்மையை எழுப்ப வருகிறதே தவிர, அது உன் அன்பை உன்னிடமே திருப்பி காட்ட வருகிறதே தவிர, அது உன் இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை உனக்கே உணர்த்த வருகிறதே தவிர. அதனால் பயப்படாதே, சந்தேகிக்காதே, சிறுமைப்படுத்தாதே. அமைதியாக ஏற்றுக்கொள். உன் உள்ளம் மெதுவாக திறக்கட்டும். உன் கண்கள் நனையட்டும். உன் ஆன்மா பேசட்டும். உன் உயிர் சம்மதிக்கட்டும். அந்த சம்மதத்தில் உன் புதிய ஒளி பிறக்கும். என் தங்கமே, நான் உனக்குச் சொல்ல வருவது ஒன்றே ஒன்று. இந்த வேண்டுகோள் உன் அன்பை யாரிடமும் நிரூபிக்க அல்ல. உன் உள்ளம் இன்னும் தெய்வத்தின் ஒளியை உணரக்கூடியது என்பதை உனக்கே காட்ட. நீ இன்னும் அழைக்கப்படும் உயிர் என்பதை நினைவூட்ட. நீ இன்னும் அருளின் பாதையில் நடக்க முடியும் என்பதை உறுதி செய்ய. நீ இன்னும் கல்லாகி போகவில்லை என்பதை சாட்சி படைக்க. அதனால் இந்த ஒரு அழைப்பை தாண்டிச் செல்லாதே. இந்த ஒரு வார்த்தையை அலட்சியம் செய்யாதே. இந்த ஒரு உணர்வை இழக்காதே. இதை உன் இதயத்தில் வைத்து அமைதியாக சுமந்து செல். அது உன்னை காப்பாற்றும். அது உன்னை மாற்றும். அது உன்னை உயர்த்தும். அது உன் அன்பை புனிதமாக்கும். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் நின்று கேட்கிறேன். நான் உணர்ந்து ஏற்கிறேன். நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். நான் தாண்டிச் செல்ல மாட்டேன். என் இதயத்தை நான் மூட மாட்டேன். என் அன்பை நான் சின்னதாக மாற்ற மாட்டேன். என் ஆன்மா அழைக்கும் போது நான் திரும்பி பார்ப்பேன். என் வாழ்க்கை தரும் இந்த புனித நிறுத்தத்தை நான் மதிப்பேன். என் கண்ணீரின் மொழியை நான் புரிந்துகொள்வேன். என் உள்ளத்தின் உண்மையை நான் மறுக்க மாட்டேன். இந்த அமைதியான உறுதி தான் உன் ஆன்மாவின் கையொப்பம். இதன் பிறகு நீ பழையபடி இருக்க மாட்டாய். உன் அன்பு ஆழமாகும். உன் பார்வை தெளிவாகும். உன் உள்ளம் மென்மையாகும். உன் விதி திறக்கத் தொடங்கும். என் தங்கமே, இந்த ஒரு வேண்டுகோள் சிறியது போல தோன்றலாம்.
ஆனால் சில சிறிய தருணங்களில்தான் பெரிய அருள்கள் மறைந்து கிடக்கும். சில மென்மையான வார்த்தைகளில்தான் பெரிய விழிப்புகள் மறைந்து இருக்கும். சில அமைதியான நிறுத்தங்களில்தான் வாழ்க்கையின் திசை மாறும். இன்று அது உனக்காக வந்திருக்கிறது. அதனால் இதை தாண்டிச் செல்லாதே. இதை உன் உயிரால் ஏற்றுக்கொள். உன் அன்பு உண்மையானதென்றால் அதை வார்த்தையால் அல்ல, உன் கவனத்தால் காட்டு. உன் நேரத்தால் காட்டு. உன் இதயத்தின் திறந்த கதவால் காட்டு. உன் ஆன்மாவின் அமைதியான சம்மதத்தால் காட்டு. அப்போது இந்த வேண்டுகோள் ஒரு வார்த்தை அல்ல, அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் ஆகும். என் தங்கமே, இந்த ஒரு நிறுத்தத்தின் அர்த்தம் உனக்கு முழுமையாக புரியும் நேரம் இன்னும் வரவில்லை என்றாலும் அதன் சக்தி இப்போது தேக்கி உன் உள்ளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. சில தருணங்கள் நம்மால் உடனே விளக்க முடியாது. ஆனால் அவை நம்மை விளக்க ஆரம்பித்துவிடும். நம் இதயத்தின் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நம் உள்ளத்தில் இன்னும் எது உயிரோடு இருக்கிறது என்பதை காட்டும். நம்மை காயப்படுத்திய நினைவுகளின் மேல் கூட இன்னும் அன்பு மலர முடியும் என்பதை உணர்த்தும். இன்று உன் உள்ளத்தில் நடந்த இந்த மென்மையான அசைவு ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல. அது உன் உயிரின் சாட்சி. அது உன் அன்பின் சாட்சி. அது நீ இன்னும் குளிர்ந்து போகவில்லை என்பதற்கான சாட்சி. உலகம் பல முறை உன்னை சோதித்தாலும் உன் இதயம் இன்னும் உணர முடிகிறது என்பதே மிகப்பெரிய அருள். என் தங்கமே, நீ இதுவரை கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. உன் சிரிப்பின் பின்னால் எத்தனை சுமைகள் இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியாது. உன் அமைதியின் பின்னால் எத்தனை போராட்டங்கள் நடந்தது என்று யாரும் அறிய மாட்டார்கள். நீ நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்ன தருணங்களின் பின்னால் கூட எத்தனை உடைந்த இரவுகள் இருந்தது என்று உன் தலையணை மட்டுமே அறிவது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. அதிகம் காயமடைந்த இதயங்கள்தான் அதிகம் அன்பு செய்ய கற்றுக்கொள்கின்றன. அதிகம் சோதிக்கப்பட்ட ஆன்மாக்கள்தான் தெய்வத்தின் சைகைகளை ஆழமாக உணர்கின்றன. அதிகம் அழுதவர்கள் தான் ஒரு சிறிய ஒளியின் மதிப்பை உண்மையாக அறிகின்றனர். அதனால் உன் காயங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை, அவை உன்னை ஆழமாக்கின. உன் கண்ணீர் உன்னை சின்னதாக மாற்றவில்லை, அது உன் ஆன்மாவை மென்மையாக்கியது. இப்போது அந்த மென்மைதான் உன்னை இந்த புனித தருணத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. என் தங்கமே, அன்பு என்பது ஒருவரை பிடித்து வைத்திருப்பதல்ல, ஒருவரின் உணர்வை மரியாதை செய்வது, ஒரு தருணத்தின் புனிதத்தை உணர்வது, நம்மை அழைக்கும் ஒளியை கைவிடாமல் இருப்பது, நம்மை தொடும் வார்த்தையை உயிரோடு வைத்திருப்பது. இந்த உலகம் எல்லாவற்றையும் வேகமாக ஓடச் சொல்லும், யோசிக்காமல் நகரச் சொல்லும், உணராமல் தாண்டச் சொல்லும். ஆனால் உண்மையான ஆன்மீக விழிப்பு எப்போதும் அதற்கு மாறாக நடக்கும். அது உன்னை நிறுத்தும், அது உன்னை கேட்கச் சொல்லும், அது உன்னையே பார்க்கச் சொல்லும். இன்று நீ அப்படியே நின்றிருக்கிறாய். இந்த நிறுத்தம் தான் உன் வலிமை. இந்த அமைதி தான் உன் ஆயுதம். இந்த உணர்வு தான் உன் காப்பு. என் தங்கமே, சில நேரங்களில் தெய்வம் பெரிய அதிசயங்களால் வராது. அது ஒரு வேண்டுகோளாக வரும், ஒரு நினைவூட்டலாக வரும், ஒரு மனிதரின் குரலில் மறைந்து வரும், ஒரு சாதாரண வார்த்தையின் உள்ளே அசாதாரண அர்த்தத்தை மறைத்து வரும். அதனால் தான் உன் உள்ளம் இன்று அசைந்தது. அந்த அசைவு வீணல்ல, அது உன் வாழ்க்கையின் மறைமுக பதில். நீ நீண்ட நாட்களாக தேடிய ஏதோ ஒன்று இப்போது வார்த்தையாக உன்னை அடைந்திருக்கலாம். நீ பல இடங்களில் அமைதியை தேடியிருப்பாய், பல மனிதர்களிடத்தில் உறுதியை தேடியிருப்பாய், பல முயற்சிகளில் நிம்மதியை தேடியிருப்பாய். ஆனால் சில நேரங்களில் நாம் தேடும் பதில் நம்மை நிறுத்தும் ஒரு உண்மையான அழைப்பில்தான் கிடைக்கும். இன்று அந்த அழைப்பு உன்னை அடைந்திருக்கிறது. என் தங்கமே, நீ தாண்டிச் செல்லாமல் நின்றால் உன் உள்ளம் உன்னிடம் பேச ஆரம்பிக்கும். அது முதலில் மெதுவாக இருக்கும், பிறகு தெளிவாகும். நீ நீண்ட நாட்களாக புறக்கணித்த உண்மைகள் ஒன்றன்பின் ஒன்றாக மேலே வரும். நீ எதை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியும், யாருக்காக அதிகம் உடைந்தாய் என்று புரியும், எதை விட வேண்டும் என்று தெரியும், எதை பிடித்து நிற்க வேண்டும் என்று தெரியும். உன் கண்ணீரின் காரணம் தெளிவாகும், உன் சோர்வின் வேர்கள் வெளிப்படும், உன் நம்பிக்கையின் தீப்பொறி மீண்டும் உயிர் பெறும்.
இதுதான் உள்ளம் பேசும் அற்புதம். அதனால் இந்த நிறுத்தம் வெறும் உணர்ச்சி தருணம் அல்ல. இது உன் ஆன்மாவின் ஆலோசனை அறை. இங்கே நீ உன்னை சந்திக்கிறாய். இங்கே நீ உன் உண்மையை கேட்கிறாய். இங்கே நீ உன் உயிரின் திசையை திருத்திக் கொள்கிறாய். என் தங்கமே, உன் அன்பு சோதிக்கப்படும் போது அது பிறருக்காக எவ்வளவு அழுதாய் என்பதாலோ எவ்வளவு தியாகம் செய்தாய் என்பதாலோ மட்டும் அளக்கப்படாது. நீ உன் உள்ளம் அழைக்கும் உண்மைக்கு எவ்வளவு நேர்மையாக இருந்தாய் என்பதால்தான் அளக்கப்படும். உன்னை காப்பாற்றும் ஒளியை நீ ஏற்றாயா? உன்னை தொடும் வார்த்தையை நீ மதித்தாயா? உன்னை நிறுத்தும் இந்த தருணத்தை நீ உயிரோடு ஏற்றுக்கொண்டாயா? இதுதான் உண்மையான அளவுகோல். அதனால் உன் அன்பு உண்மையானது என்பதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டாம். உன் உள்ளத்தில் அதை நிரூபி. உன் முடிவுகளில் அதை நிரூபி. உன் கவனத்தில் அதை நிரூபி. உன் அமைதியில் அதை நிரூபி. அப்போது உலகம் பார்த்தாலும் பார்த்திடாவிட்டாலும் தெய்வம் பார்த்து ஆசீர்வதிக்கும். என் தங்கமே, நீ இப்போது ஒரு புனித எல்லைக்குள் நின்றிருக்கிறாய். ஒரு பக்கம் பழைய நீ, எல்லாவற்றையும் தள்ளி வைக்கும் நீ, எல்லா உணர்வுகளையும் சும்மா விட்டுவிடும் நீ, காயம் வந்ததால் இதயத்தை மூடும் நீ, சோர்வு வந்ததால் ஒளியை மறுக்கும் நீ. மற்றொரு பக்கம் புதிய நீ, நிற்க தெரியும் நீ, கேட்க தெரியும் நீ, அன்பை மதிக்க தெரியும் நீ, உன் ஆன்மா தரும் சைகையை ஏற்க தெரியும் நீ, உன்னை அழைக்கும் ஒளியை கைவிடாத நீ. இப்போது இந்த எல்லையில் நீ எதை தேர்வு செய்கிறாய் என்பதே உன் அடுத்த காலத்தை தீர்மானிக்கும். நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்று. பழைய வழிக்கு திரும்பாதே. இந்த முறை உணர்ந்து நில். இந்த முறை முழுமையாக ஏற்றுக்கொள். இந்த முறை உன்னை தானே தாண்டிச் செல்லாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பலர் வந்து போயிருக்கலாம். சிலர் உன்னை நேசித்ததாக சொன்னார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்வதாக சொன்னார்கள். சிலர் உனக்காக இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் நிலைத்திருக்கவில்லை. சிலர் பாதியில் மாறிவிட்டார்கள். சிலர் உன் காயங்களில் உப்பு தேய்த்தார்கள். சிலர் உன் மென்மையை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறக்கூடாது. நீ உன் அன்பின் தரத்தை குறைக்க கூடாது. உலகம் உண்மையில்லாததால் நீ உண்மையை விட்டுவிடக் கூடாது. மற்றவர்கள் அலட்சியமாக இருந்ததால் நீயும் உன் உள்ளத்தின் புனித அழைப்புகளை அலட்சியம் செய்யக்கூடாது. அதுதான் உன் தனித்துவம். அதுதான் உன் ஆன்மாவின் பெருமை. நீ காயப்பட்டாலும் கருணையை காப்பவள். நீ உடைந்தாலும் அன்பை கைவிடாதவன். நீ சோர்ந்தாலும் ஒளியை தேடும் உயிர். அதனால் தான் இன்று இந்த வேண்டுகோள் உன்னிடம் வந்து நின்றிருக்கிறது. என் தங்கமே, ஒரு தருணத்தை மதிக்கும் மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கை ரகசியங்களை திறக்கும். எல்லோரும் பெரிய வாய்ப்புகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் சிறிய நொடியின் மதிப்பை அறிந்தவர்கள்தான் பெரிய மாற்றத்தை பெறுவார்கள். ஒரு அமைதியான வார்த்தை, ஒரு அன்பான நினைவூட்டல், ஒரு உள்ளத்தை அசைக்கும் அழைப்பு, ஒரு கண்ணீரை வரவைக்கும் உண்மை. இவை எல்லாம் வாழ்க்கையின் மறைமுக சாவிகள். இவற்றை தவறவிட்டவர்கள் பல வருடங்கள் சுற்றி திரிவார்கள். ஆனால் இவற்றை உயிரோடு பிடித்து கொள்பவர்கள் நேராக தங்கள் பாதையை அடைவார்கள். அதனால் இன்று இந்த ஒரு நொடியை உன் விதியின் சாவியாக கருது. இதை கையில் இருந்து விழவிடாதே. இதை அலட்சியமாக பார்க்காதே. இதை உன் உள்ளத்தின் பொக்கிஷமாக வைத்துக்கொள். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது ஒரு பிரார்த்தனை வளரட்டும். அது சத்தமில்லாததாக இருக்கட்டும். ஆனால் உண்மையானதாக இருக்கட்டும். என் இதயம் இன்னும் உணரட்டும். என் ஆன்மா இன்னும் விழித்திருக்கட்டும். என் அன்பு சின்னதாக மாறாதிருக்கட்டும். என் காயங்கள் என் கருணையை கொல்லாதிருக்கட்டும். என்னை அழைக்கும் ஒளியை நான் அடையாளம் காணட்டும். என்னை நிறுத்தும் புனித தருணங்களை நான் மதிக்கட்டும். என்னை காப்பாற்றும் வார்த்தையை நான் தவற விடாதிருக்கட்டும். இந்த மாதிரியான அமைதியான பிரார்த்தனைகள் தான் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் அவை உதடுகளில் பிறக்காது. அவை காயப்பட்ட இதயத்தின் ஆழத்தில் பிறக்கும். அங்கே பிறக்கும் பிரார்த்தனைகளை தெய்வம் எப்போதும் கேட்கும். என் தங்கமே, உன் அன்பு இப்போது சோதிக்கப்படுகிறது என்றால் அது உன்னை உடைக்க அல்ல. அது உன்னை தூய்மைப்படுத்த. அது உன் உள்ளத்தில் எது உண்மை, எது பழக்கம் என்பதை பிரிக்க. அது உன் இதயத்தில் எது அருள், எது பயம் என்பதை தெளிவாக்க.
அது உன் பாதையில் எது ஒளி எது இருள் என்பதை காட்ட. இதை புரிந்தவுடன் சோதனை ஒரு சுமை போல தெரியாது. அது ஒரு தேர்வு போல தெரியும். ஒரு உயர்வுக்கான வாய்ப்பு போல தெரியும். ஒரு புனித சுத்திகரிப்பு போல தெரியும். அப்போது நீ ஓட மாட்டாய். நீ நின்று ஏற்றுக்கொள்வாய். ஏனெனில் இந்த முறை நீ அறிந்துவிட்டாய். இது ஒரு வேண்டுகோள் மாத்திரமல்ல. இது உன் ஆன்மாவை அழைக்கும் குரல். என் தங்கமே, நீ இப்போது உன் கையை உன் நெஞ்சில் வைத்து உன்னையே உணர்ந்து பார். எத்தனை நாளாக உன் இதயத்தோடு உண்மையாக பேசவில்லை. எத்தனை நாளாக உன் உள்ளம் எதை தேடுகிறது என்று கேட்கவில்லை. எத்தனை நாளாக உன் உயிரை நீயே ஆறுதல் கூறவில்லை. பிறருக்கெல்லாம் தாங்கும் தோளாக இருந்த நீ உனக்காக ஒரு நொடி தோளாக இருந்ததுண்டா? பிறருக்கெல்லாம் ஆறுதல் சொன்ன நீ உன் கண்ணீரை உன்னால் அணைத்ததுண்டா? இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வது வெளியில் யாருக்கோ கொடுக்கும் பதில் அல்ல. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த உனக்கே கொடுக்கும் அன்பு. இதை விட பெரிய பரிசு வேறு இல்லை. என் தங்கமே, நீ தாண்டிச் செல்லாமல் நின்ற இந்த ஒரு நொடி நாளை உன் வாழ்க்கையில் பல உறவுகளின் தரத்தையும் மாற்றும். ஏனெனில் நீ உண்மையை மதிக்கத் தொடங்குவாய். நீ ஆழத்தை தேடத் தொடங்குவாய். நீ மேல் மேல் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க மாட்டாய். உன் இதயத்தை உண்மையாக தொடும் விஷயங்களை மட்டுமே உன் அருகில் வைத்துக் கொள்வாய். உன்னை உணராதவர்களுக்கு இனி உன் உயிரை வீணாக்க மாட்டாய். உன் மென்மையை தவறாக பயன்படுத்தும் இடங்களில் இனி நீ நின்று கொள்ள மாட்டாய். உன் ஆன்மாவை வளர்க்கும் குரல்களை தான் இனி கேட்பாய். இதுதான் இந்த தருணத்தின் மறைமுக பலன். இது வெறும் உணர்ச்சி அல்ல. இது உன் எல்லைகளை சுத்தப்படுத்தும். உன் மதிப்பை உயர்த்தும். உன் வாழ்க்கையை தெளிவாக்கும். என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லோரும் அன்பை பெற விரும்புகிறார்கள். ஆனால் மிக குறைவானவர்கள் மட்டுமே அன்பை மரியாதை செய்ய தெரியும். மிக குறைவானவர்கள் மட்டுமே ஒரு உண்மையான அழைப்பை இதயத்தில் வைத்து காப்பாற்ற தெரியும். நீ அந்த அரிதான உயிராக இரு. உன் அன்பு பேசுவதற்கு முன் கேட்கட்டும். உன் அன்பு ஓடுவதற்கு முன் நிற்கட்டும். உன் அன்பு தீர்ப்பு சொல்லுவதற்கு முன் உணரட்டும். உன் அன்பு சந்தேகிப்பதற்கு முன் அமைதியாக பிரார்த்திக்கட்டும். இந்த மாதிரியான அன்பு தான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரியான அன்பு தான் காலத்தை கடக்கும். இந்த மாதிரியான அன்பு தான் காயங்களையும் குணப்படுத்தும். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாக்குறுதி பிறக்கட்டும். என் இதயம் என்னை அழைக்கும் போது நான் கேட்பேன். என் ஆன்மா என்னை நிறுத்தும் போது நான் நிற்பேன். என் கண்ணீர் உண்மையை சொன்னால் நான் அதை மறுக்க மாட்டேன். என் உள்ளத்தை அசைக்கும் வார்த்தைகளை நான் தள்ளி விட மாட்டேன். என் உயிரை காப்பாற்றும் ஒளியை நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். என் அன்பை நான் பழக்கமாக அல்ல, புனிதமாக வாழ்வேன். இந்த வாக்குறுதி உன் உள்ளத்தில் பதிந்தவுடன் நீ பழைய பாதையில் திரும்ப முடியாது. ஏனெனில் இப்போது நீ விழித்திருக்கிறாய். விழித்த ஆன்மா மீண்டும் இருளில் நிம்மதியாக தூங்க முடியாது. என் தங்கமே, இந்த ஒரு வேண்டுகோள் உன் இதயத்தில் ஒரு தீபம் ஏற்றி விட்டது. அது சிறிய தீபமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை காப்பாற்று. அது தான் உன் இரவுகளை ஒளிரச் செய்யும். அது தான் உன் குழப்பங்களில் வழி காட்டும். அது தான் உன் பயங்களில் துணை நிற்கும். அது தான் உன் சோர்வில் உன்னை மீண்டும் எழுப்பும். அது தான் உன் காயங்களில் மருந்தாகும். அந்த தீபத்தை அணைக்க விடாதே. பிறர் அலட்சியம் அதை அணைக்க விடாதே. உன் சந்தேகம் அதை அணைக்க விடாதே. உன் பழைய சோர்வு அதை அணைக்க விடாதே. உன் உள்ளத்தின் இந்த புதிய ஒளி உன் அடுத்த காலத்தின் பாதுகாப்பு. என் தங்கமே, இன்று நீ நின்று கேட்டாய் என்றால் நாளை உன் வாழ்க்கை பதில் சொல்லும். இன்று நீ தாண்டிச் செல்லாமல் இருந்தாய் என்றால் நாளை அருள் உன்னை தாண்டிச் செல்லாது. இன்று நீ இந்த உணர்வை மதித்தாய் என்றால் நாளை விதி உன் பெயரை மரியாதையுடன் அழைக்கும். இன்று நீ உன் இதயத்தை மூடாமல் வைத்தாய் என்றால் நாளை உன் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் கதவை தட்டுவார்கள். இன்று நீ உன் ஆன்மாவின் குரலை ஏற்றுக்கொண்டாய் என்றால் நாளை உன் பாதை தெளிவாகும். இதுதான் இந்த தருணத்தின் மறைமுக தீர்ப்பு. இதுதான் உன் அன்பின் மறைந்த பலன். என் தங்கமே, நான் உனக்குச் சொல்லும் கடைசி உண்மை இதுதான்.
இந்த ஒரு வேண்டுகோளை தாண்டிச் செல்லாதே என்றது உன் கவனத்தை கேட்கும் வார்த்தை அல்ல. அது உன் உயிரை காப்பாற்றும் நிறுத்தம். அது உன் இதயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அழைப்பு. அது உன் அன்பை பழைய காயங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும் தீபம். அது உன் ஆன்மாவை உன்னிடமே திருப்பிக் கொண்டு வரும் புனித தருணம். அதனால் இப்போது உன் உள்ளத்தில் அமைதியாக சொல்லிக்கொள். நான் நின்று கேட்கிறேன். நான் உணர்ந்து ஏற்கிறேன். நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். நான் தாண்டிச் செல்ல மாட்டேன். என் இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. என் அன்பு இன்னும் தூய்மையாக இருக்கிறது. என் ஆன்மா இன்னும் ஒளியை உணர்கிறது. நான் இந்த அருளை கைவிட மாட்டேன். நான் இந்த அழைப்பை மறக்க மாட்டேன். நான் இந்த நிறுத்தத்தை என் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக ஏற்றுக்கொள்கிறேன்.